இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றியை செலுத்துகிறேன், மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை பற்றி தியானித்து வருகிறோம். அவர் நம்மிலே விரும்பும் ஒரு நல்ல குணமாக, ஒரு நல்ல பண்பாக நாம் இந்த நாளிலும் ஒரு பண்பை எதிர்பார்ப்பதை நாம் பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று வாசிக்கிறோம். ஒரு சகோதரன் அல்லது ஒரு மனிதர் பாவத்தை செய்து கர்த்தரை விட்டு விலகி, பாவம் செய்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போவானானால் மறுபடியும் அவனை அந்த நிலைமையிலிருந்து கர்த்தருடைய அண்டை கூட்டி வர வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அவன் பாவம் செய்து கர்த்தருடைய சமூகத்தை விலகி சென்றிருக்கிறான். ஒருவேளை நம்முடைய சகோதரனாக இருக்கலாம், நாம் பணிபுரியும் இடங்களிலே உள்ள நம்மளுடைய சக ஊழியர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் ஆரம்பத்திலே ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருப்பார்கள். பின்னர் ஏதாவது ஒரு இச்சையில் அகப்பட்டு பாவத்திலே விழுந்து பின்மாற்றமாய் சென்று இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தருடைய சமூகத்திலே மறுபடியும் நாம் அழைத்து வர வேண்டும். நாம் பின்மாற்றம் எப்படி வருகிறது, பாவம் எப்படி நம்மை மேற்கொள்கிறது என்று பார்த்தோமானால், மத்தேயு 26:41 கூறப்பட்டது போல, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்கிறார். நாம் ஆவியில் கர்த்தருக்குள்ளாக பிரியமாக இருப்போம், ஆனால் நம்முடைய மாம்சத்தை மூலமாக பிசாசானவன் நம்மை சோதிக்கிறான். மாம்சம் பலவீனம் உள்ளது என்று வாசிக்கிறோம். எனவே மாம்சத்தின் மூலமாக நமக்கு பலவீனங்களை கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்படி செய்து விடுகிறான். இந்த உலகத்திலே பல இச்சைகள், ஆசைகளை நமது மனதிலே கொண்டு வந்து நம்மை பாவம் செய்யும்படி செய்து விடுகிறான். இதனால் நாம் கர்த்தரிடத்தில் கொண்டிருந்த அன்பை விட்டு விடுகிறோம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விடுகிறோம். இதனால் நாம் நம்மை கெடுத்து கொள்ளும்படியாக காரியத்தை நாம் செய்கிறோம். இப்படிப்பட்டதான தன்னுடைய பாவங்களிலே வாழ்பவர்களை மறுபடியுமாக கர்த்தரை விட்டு பின்மாற்றமாக சென்றவர்களை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கூட்டி வர வேண்டும் என பார்க்கிறோம். ஒருவேளை நாம் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய சகோதரரோ யாரோ கர்த்தரை விட்டு பின்மாற்றமாக சென்று விட்டார்கள் என்றால், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், அவன் அவனுடைய பாவத்தினால் பின்மாற்றமாக சென்று விட்டான், அவனை ஒன்றும் செய்ய முடியாது, நான் நன்றாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து கொள்வேன், அவன் எப்படி போனாலும் எனக்கு ஒன்றுமில்லை என்று நாம் இருந்துவிடக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பந்திக்கு வர வேண்டும், கர்த்தருடைய அண்டைக்கு வர வேண்டும் என பார்க்கிறார், விரும்புகிறார். ஒரு ஊரிலே ஒரு தகப்பன் வாழ்ந்து வருகிறார். அவர் வயது சென்றவராக இருக்கிறார். அவருக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். மூத்த குமாரன் நல்ல ஒரு வேலை செய்து வருகிறார். அந்த தகப்பன் வயது சென்றவராக இருப்பதனால் அவர் வீட்டிலே இருக்கிறார். இந்த மூத்த பையன் நன்றாக வேலை செய்து வருகிற வருமானத்தை தன்னுடைய தகப்பனிடம் கொடுத்து வீட்டையும் நன்றாக கவனித்து தன்னுடைய தகப்பனையும் நன்றாக கவனித்து கொண்டு வருகிறார். வீட்டுக்கான காரியங்களையும் நன்றாக கவனித்து கொண்டு வருகிறார். ஆனால் அவருடைய இளம் பையனோ அப்படியல்ல. அவன் ஊதாரியாக மற்ற நண்பர்களோடு சேர்ந்து ஊதாரியாக தெரிகிறார். ஒரு வேலைக்கும் செல்வதில்லை, வீட்டிலே இருக்கிறதில்லை, இன்னும் அவனுடைய தகப்பனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வருகிறார். அப்படி இருக்கிற பட்சத்திலும் தகப்பன் என்ன சொல்கிறார்? மூத்த மகனை நோக்கி, உன் தம்பியை நன்றாக பார்த்துக்கொள், அவனை கைவிட்டு விடாதே, அவனை நிச்சயமாக நீ கைவிட்டு விடக்கூடாது, அவனை நன்றாக பார்த்துக்கொள் என்கிறார். இது மூத்த மகனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. நான் ஒழுங்காக இருக்கிறேன், நல்ல ஒரு வேலைக்கு செல்கிறேன், உங்களை எல்லாம் நன்றாக பார்த்து கொள்கிறேன், என்மேல் உங்களுக்கு அக்கறை இல்லை, ஆனால் அவன் ஊதாரியாக சுத்துகிறான், நான் உங்களிடம் கொடுத்து வைக்கும் பணங்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக உங்களிடமிருந்து வாங்கி கொண்டு போய் ஊதாரித்தனமாக திரிகிறான்,
அவனிடம் அன்பாய் இருக்க வேண்டும், அவனை பார்த்து கொள்ளுங்க சொல்கிறீரே என்று கோபப்படுகிறான். அப்பொழுது அவன் தகப்பன் சொல்கிறார், மகனே, நீ ஒழுங்காக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார், நீ ஒழுங்காக வாழ்வது எப்படி என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் சகோதரன் ஊதாரியாக இப்போது சுற்றி கொண்டிருக்கிறான். ஒருவேளை நீ அவனை கைவிட்டு விட்டாய் என்றால் அவன் நிச்சயமாக எப்பொழுதும் திரும்ப மாட்டான், எப்பொழுதும் ஒழுங்காக வாழும்படி வரமாட்டான். என்றாவது ஒரு நாள் அவன் ஒழுங்காக வருவான் என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக நான் நம்புகிறேன், அவன் நிச்சயமாக ஒரு நாள் ஒழுங்காக வருவான். அது வரைக்கும் அவனை நீ பத்திரமாக பார்த்துக்கொள், அவனை கைவிட்டு விடாதே என்கிறார். பாருங்கள், ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் கெட்டு போகக்கூடாது, கைவிடப்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கிறார். அதுபோலதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் 99 ஆடுகளை பற்றி கவலை இல்லாமல் காணாமல் போன ஒரே ஒரு ஆட்டை பற்றி கவலைப்படுகிறார். எனவே 99 நீதிமான்களை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை, ஏனென்றால் அவர்கள் கர்த்தரோடு இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு நீதிமான் மறுபடியும் பாவம் செய்து பாவியாக மாறிவிட்டபடியினால் அந்த ஒரு பாவியை மறுபடியும் நீதிமானாக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அந்த பாவி நீதிமானாக மாற்றப்படும் போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார், பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பாருங்கள், நம்முடைய வாழும் காலங்களிலே நாம் அவர்களை பாவத்திலிருந்து விலக்கி அவர்களை கர்த்தரிடம் கூட்டி வர வேண்டும். நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய கூட வேலை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, பாவத்தில் விரும்பும்போது அவர்களுக்கு நிச்சயமாக சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு நல்ல குணங்களை கற்றுக் கொடுத்து நிச்சயமாக அவர்களை மறுபடியும் இயேசுவின் அண்டை கூட்டி வர வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்கள் பாவம் செய்து அவர்கள் பாவத்திலே ஒருவேளை மரித்து போனார்கள் என்றால் அங்கே போய் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. தங்கள் பாவத்தினால் அவர்கள் நரகத்துக்குத்தான் செல்வார்கள். அங்கே இருந்து அவர்கள் கஷ்டங்களையும் பாடுகளையும் தான் அனுபவிப்பார்கள். அவர்கள் ஆத்மா நரகத்துக்கு நேராக சென்றுவிடும். அதற்கு நாமும் ஒரு காரணமாக மாறிவிடுவோம். எனவே நாம் இருக்கும் இந்த காலங்களிலே, அவர்கள் உயிரோடு இருக்கும் காலங்களிலே அவர்களை கர்த்தரிடம் திருப்புவதற்காக நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்கள், நரகத்திலே, வேதாகமத்திலே நரகத்திலே ஐஸ்வர்யவான் தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் வேதனையை அனுபவித்துக் கொண்டு வருகிறான். நரகத்திலே அனுபவித்துக் கொண்டு வருகிறான். அவன் கண்ணீரிட்டு பார்க்கும்போது லாசரு பரலோகத்திலே இருக்கிறார். இப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான் லாசருவை கர்த்தரிடம் வேண்டுகிறான், லாசருவை உலகத்துக்குள்ளே அனுப்புங்கள், என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், லாசருவை அனுப்பி அவர்கள் மனம் திரும்பும்படி சொல்லுங்கள், நான் படுகின்ற பாடுகளை அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்களும் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறார். ஆனால் அது முடியாத காரியம். பாருங்கள், மரித்த பின்பு அவர்கள் மறுபடியும் இங்கே வருவது முடியாத காரியம். அதனால தான் பாருங்கள், அவனுடைய சகோதரர்களும் ஒருவேளை மரித்து பாவத்துக்களாக மரித்து நரகத்துக்கு சென்றிருப்பார்கள். இப்படிப்பட்டதான நரகத்திலே சென்று அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடுமா? முடியவே முடியாது. நாம் வாழும் நாட்களிலே நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே அவர்களை அழைத்து வர வேண்டும். நாம் ஒரு பாவியை மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அழைத்து வருகிறவர்களாக காணப்படும் போது அவனை மறுபடியும் பரிசுத்தமானாக நாம் மாற்றுகிறோம். மறுபடியும் அவன் செய்ய இருந்த திரளான பாவங்களை மூடுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். எனவே அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எனவே நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் சரி, பின்மாற்றமாய் போகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் வாழும் நாட்களிலே அவர்களுக்கு சுவிசேஷத்தை கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்களை மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்திலே கூட்டி வருவது நம்மளுடைய கடமை. கர்த்தர் அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழும்படியாகத்தான் நம்மை படைத்திருக்கிறார். அதை உணர்ந்து அதை தெரிந்து கொண்டு எந்த ஆத்மாவும் நரகத்துக்கு நேராக சென்று விடக்கூடாது என்ற வாஞ்சியோடு, எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு அவர்களுக்காக பாவிகளை மனம் திரும்புவதற்காக அழைத்து அவர்களையும் இயேசுவின் அண்டை கூட்டி வரும்படியாக நாம் வாழ்ந்து கர்த்தருடைய மகிமையை நாமும் பெற்று அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை செய்ய இயேசு கிறிஸ்து தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே சந்தோஷம் உண்டாயிருக்கும். மனம் திரும்ப பாவியை மனம் திரும்புவதற்கு அழைப்பவன் அவனுடைய பெரிய பாவங்களை மூடுகிறான். நாங்களும் எங்களை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் பாவத்தில் இருப்பவர்களை அவர்கள் பாவத்தை விட்டு விலகி மறுபடியும் உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நேராக மறுபடியும் உம் அண்டைக்கு வரும்படியாக அவர்களை அழைத்து வந்து அவருடைய ஆத்மாவை
பாதாளத்துக்கு விலக்கி அவருடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, நீதிமான்களாக வாழும்படியாக அவர்களை அழைத்து வரும்படியாக கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.